இச்சுப்பூர் சினிமாவில் எந்த என்ன விஷயம் பார்க்க பெற முடியும் பார்த்திங்கன்னா, மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டா இவங்க 2 பேருக்கு நடுவில் என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு தான் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து எனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு, நான் 6 மந்த்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், நாங்கள் குழந்தைய எதிர்பார்த்துட்ருக்கோம், நேஹா ரங்கராஜ் அப்படிங்கிறது தான் குழந்தையோட நேமு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து கண்டினியூவாக சோஷியல் மீடியாவில் அவங்க பாட்டுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இருந்தாங்க. ரீசெண்டாக அவங்களோட ஒய்ஃபான ஸ்ருதி கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஃபங்க்ஷனும் வந்து அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கொஷின், ஏன் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் சைலண்ட்டாக இருக்காங்க? இன்னொரு பக்கம் ஜாய் கிறிசல்டா கண்டினியூவாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி வந்து அவங்க ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் அண்ட் ஜாய் கிறிசல்டா அவங்க ஸ்பெண்ட் பண்ண அந்த ஒரு டைம் எல்லாமே வந்து ஃபோட்டோஸாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருப்பாங்க போல் அப்பப்போ. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோஸோட ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் கேப்ஷன் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, எடிட்டட் பை ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து டேக் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ இப்போது இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து செம்ம வைரலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போது இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய சைட்லேருந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் எல்லாருமே கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் ஜாய் கிறிசல்டா விடாமல் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறதாகட்டும், நிறைய விஷயங்கள் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி எங்கே வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லார்ட்ட நீங்கள் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.